கொஞ்ச நாள் முன்னாடி Redmi Note 11 சீரிஸ் பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஃபைனலாக Redmi Note 11 Pro ஃபோன் கையில் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரெட்மி அவங்களோட லேட்டஸ்ட் நோட் சீரிஸ் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா, என்ன சொதப்பி இருக்காங்க, டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இதான் Redmi Note 11 Pro வர பாக்ஸ். ஜென்ரலாக நம்ம மற்ற Redmi Note ஃபோன்ஸில் இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்துருக்கோம். பெருசாக எதுவும் புதுசாக இல்லை. பிராண்டிங் மேலே கோல்டில் லோகோ, 67 வாட் சார்ஜர், 5G சப்போர்ட். இதுதான் வந்து மெயின் வித்தியாசம் ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும். ப்ரோவில் 67 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க, ப்ரோ ப்ளஸில் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஆனால் டவுன் சைடு என்னென்னா அது ஒரு $50 விலை அதிகம். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி கெப்பாசிட்டி இதோட அதில் கம்மி. ஸோ எனிவேஸ் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். பவர்ட் பை ரெட்மி, சிம் எஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைடு, ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ். சரி, இப்போதைக்கு வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். இதுதான் Redmi Note 11 Pro பர்பிள் கலர் வேரியண்ட். பின்னாடியும் இந்த ஃபோனில் ஆக்சுவலாக கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Gorilla Glass 5 ஃப்ரண்ட்டில் பின்னாடி கிளாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷோடு இருக்குது. கொஞ்சம் ஒரு ஐஃபோனிஷ் லுக் இருக்குன்னு சொல்லலாம். பின்னாடி 3 கேமராஸ், பார்க்க 5 கேமரா செட்டப் மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலாக 3 கேமரா தான். ஃப்ரண்ட்டில் 6.67 இன்ச் பேனல். இதுக்கு வருவோமே, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ USB Type-C கேபிள், இது Type A to Type-C கேபிள். அதுக்கு அடுத்து ஃபைனலாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் கூட கட் பண்ணுற ஒரு விஷயம் பாக்ஸில் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். சரி, இதெல்லாம் இப்போ சைடில் வச்சுட்டு Redmi Note 11 Pro ஃபோனுக்கு வருவோம். சரி கைஸ், இதுதான் Redmi Note 11 Pro. எதிர்பார்க்குற மாதிரியே இதுவும் MIUI 12.5ல் ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI 12.5 பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். இப்போ MIUI 13 வரப்போது. புது ஃபோனுங்கிறதுனால ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸாக இருக்கும் அந்த அப்டேட் வரதுக்கு. 12ஓட இன்னும் அதிகமாக iOS மாதிரியே எடுத்துகிட்டு வராங்க, அட்லீஸ்ட் அந்த லீக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு பார்க்கல. எனிவேஸ், இங்கே வந்து 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. இதுதான் பேஸ். 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இதில் 6 GB ரேம், ஆல்டர்னேட்டிவாக 8 GB ரேம் வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஏற்கனவே நம்ம ஓப்போ, ரியல்மி இந்த ஃபோன்ஸ்லாம் பார்க்குற மாதிரியே இப்போது ஷாமியும் அவங்களோட MIUIயில் மெமரி எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் கெமிக்னு சொல்லலாம். ஏன்னா 6 GBக்கு மேலே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஜென்ரலாக தேவையில்லை. ஓவரால் இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 360 Hz டச் சாம்பிளிங் ரேட். இப்போ இந்த டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6.67 இன்ச் டிஸ்பிளே, சூப்பர் AMOLED பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷ். ஸோ பேனல் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பிரைட்டான பேனல் மாதிரி தான் தெரியுது. இங்கே AMOLED யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபிங்கர் இன்னமும் பவர் கீக்குள்ளே தான் பில்டினாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பார்க்கறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பவர் கீ, வால்யூம் பட்டன்ஸ், டாப்பில் சவுண்ட் பை JBL பிராண்டிங் இருக்குது. 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது இந்த ஃபோனில். செகண்டரி மைக்ரோஃபோன், ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் ஜாக், பாட்டமில் USB Type-C போர்ட்டும், இந்த சிம் ட்ரே. ஸோ சிம் ட்ரே வந்து உங்களால் 2 சிம் இல்லை ஒரு சிம்மும் மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைப்ரிட் சொல்யூஷன். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எப்போவுமே ஷாமியில் பண்ணுற மாதிரி வேணும்னா இதை டச்சில் அன்லாக் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அன்லாக் ஆஸ் ஆல்வேஸ் அதுவும் அவைலபிளாக இருக்குது. மேலே உள்ள இந்த செல்ஃபி கேமரா மூலமாக ட்ரிகர் ஆகுது. ஸோ இதுதான் ஃபேஸ் அன்லாக், நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ செல்ஃபீஸ்னு வரையில் டக்குன்னு எடுத்த சில செல்ஃபீஸ் நல்லா டீட்டெயில்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு மேஜர் ஹைலைட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹைலைட் டிஸ்பிளே, ரெண்டாவது ப்ராசஸர் உள்ள இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் Snapdragon 732G யூஸ் பண்ணாங்க. இப்போ மீடியாடெக்கோட Dimensity 920 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோரில் கிட்டத்தட்ட 40% இது பெட்டராக இருக்கணும், மல்டி கோரில் 45% பெட்டராக இருக்கணும். ஸோ ஓவரால் இன்னும் இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ப்ரோ ப்ளஸ் மாடல் இருக்குது. அதில் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, ஏன்னா 4500 mAh தான். எப்படி ப்ளஸ் வெர்ஷனில் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதில் பேட்டரியை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேட்டரி ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் 120 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் பேட்டரி இடம் கன்சியூம் பண்ணுது. இதில் 5160 mAh, அதில் 4500 mAh. பட் அதில் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதில் 67 வாட்ஸ் தான்.
பட் 67 வாட்ஸுங்கிறது பெருசாக குறையாக சொல்ல முடியாது. ப்ளஸ் பாக்ஸ்லேயே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல, நல்ல விஷயம் தான். ஓகே, இன்னொரு ஹைலைட் இந்த ஃபோனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள கேமராஸ். பிரைமரி சாம்சங்கோட HM2 சென்சர் 108 மெகா பிக்சல்ஸ் f1.9 அப்பர்ச்சர் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரியை வச்சு எடுத்தது தான். ஸோ நல்ல டீட்டெயில்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸும் இதே கேமரா வச்சு எடுத்தது தான். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து செகண்டரி கேமராவில் எடுத்தது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர். மூணாவது ஒரு 2 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ மேக்ரோ. அதை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் ரெட்மியோட ரெட்மி நோட் 11 ப்ரோ ஃபோன். இது 1799 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20,000 ரூபா வருது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு ஒரு இம்ப்ரூவ்ட் பெல்ட், பின்னாடி முன்னாடி கிளாஸ், நல்ல ஒரு ஸ்லீக்கான பெல்ட், 5000 ப்ளஸ் மில்லியாம்பார் பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், புது டைமென்சிட்டி 920 சிப், 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க AMOLED பேனலோட, 120 Hz AMOLED பேனலோட. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சிம் கார்டை இப்போ இந்த ஃபோனுக்கு மாற்ற போகிறேன். அடுத்த ஒரு வாரம் 10 நாள் இது என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த வீடியோவில் ஏதாவது பர்டிகுலரான இஷ்யூவை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.